யார் தூக்கி பிடிங்க
நான் யாரு தெரியுமா? யாரா நீ? டேய் சோழமா புரிய ஆளக்கூடிய பூரி ஆளகுத்ரி பேச நான் கேக்குறேன். சோழமா புரிய ஆண்டவர் குடியே என் பைரோ உள்ள முக்கு மகாராஜா அவன்டா. டேய் அது மட்டுமா? நான் யார் தெரியுமா? யாரா? டேய் இப்போ ஒருத்தன் வந்தான் பாரு. ஆமா யார் அவன்? ஐயாவோட தச்சுக்கடா. பூல மகாராஜான்னு சொல்றான். அவன் தெரியுதா? நீ சொல்றா மகாராஜா, நீ சொல்றா. டேய் எவனோ ஒருத்தன் வந்தான் பாரு. ஆமா அவன் வந்தா சோளக்காட்டு பொம்மை. சோழக்காட்டு பொம்மை. பொம்மை அங்கிருந்து வந்தா வந்தா கரன்னு சுத்துறான். சுத்துறான் கேட்காது கேள்விக்கு உள்ள போய் பூந்துக்கிறானு. கேட்ட கேள்விக்கு உள்ள போய் உள்ள போய் பயந்து பூந்துக்கிறானு. அவன் நான் திரும்பி வரவே மாட்டான். அப்படியே பூடுவான் பேமாங்க. டேய் ஊழமுக்கு மகாராஜான்னு நாட்டுல என்னென்ன நடக்குது? என் நாட்டுல என்ன நடக்குது? ஆமா என் முன்னாடியே உன் முன்னாடியே மத்த வச்சுக்குவான். நாட்டுல ஒயின் ஷாப் என்பது இருக்குது. உங்க நாட்டுல? ஆமா பரவாயில்ல. தெருவுக்கு 2 ஒயின் ஷாப். தெருவுக்கு? ஆமா என்ன மகாராஜா வச்சு தந்து விட்டுருப்பேன். என் கொடியில என் நாட்டுல எந்த கொடி தெரியுமா பறக்கும்? என்ன கொடி? அவரை கொடி பறக்கும். அவரை கொடி பறக்கும். நாட்டுல பாவு கொடி பறக்கும். அது சரி. ஆமா ஒண்ணு கம்மியால கிடையாது. மகாராஜா வராரா பாரு. அனுப்பிடுறே. என்னடா பண்ணி விடுற? அப்புறம் தோசை மேல் ஆசை எனக்கு எனக்கும் ரொம்ப நேரம் தோசை மேல ஆசை. ஆட்டத்துக்கு வரையாடா சோறு குழம்பு போடுறாங்க தவிர தோசை ஒரு இடத்துல போடல. தோசை மேல ஆசை வந்துருச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் தோசை மேல ஆசை. ஏன்னா ஆட்டாள ஒரு இடத்துல இட்லி மட்டும் தான் போடுறாங்க, தோசை போடுறது இல்ல. அதனால எனக்கு தோசை மேல ஆசை வந்துருச்சு. கிட்ட பொள்ளாட்டிக்கு போனேன். புள்ள எனக்கு தோசை மேல ஆசை ஆகுது, தோசை சொல்லி சொன்னேன். ஆமா நீ சம்பாதிக்கிறது அதிகம், உனக்கு தோசை சுட்டு போடாதான் குறையாகுது அப்படின்னு கேட்டா. எனக்கு வந்துச்சு பாரு கோபம், வந்துச்சு கோபம். தண்டாவுக்கு போனேன். செல்வராஜ் வாஜாத்த ஒரு 1500 பணம் வாங்கினேன். நேரா திருவண்ணாமலை போனேன். போயிட்டு 10 கிலோ அரிசி சேர ஊத்தும்போது போனேன். அவன்டா அந்த கடையான்னு சொன்னா இந்த சேர ஊத்தும்போது பாதி போடு. அந்த கடையான்னு சொன்னா அந்த பருப்புல சேர போடு, அதுவே நல்லா பொச பொசன்னு வந்துடும். அந்த தோசை அப்படியே பொச பொச பொசன்னு இருக்கும். அப்படியே நல்லா பொச பொச பொசன்னு இருக்கும். அந்த இட்லி அந்த தோசையும் அப்படியே நேரா போனேன். நேரம் எத்தனை பேர் கொண்டு என் மாமியா கிரீன்ல மாமியா அண்டா அண்டாவுல மாமியா அண்டாவுல கொண்டாடி சீதனமா கொடுத்துருப்பாங்கடா. மாமியா விட்டா அந்த அண்டாவுல கொட்டின அந்த அண்டாவுல கொட்டி ஊற வச்சுட்டேன். என்னதா அரிசி ஊற வச்சுட்டேன். எடுத்து கொட்டின மாமியா கிரீன்ல மாமியா விட்டு சீதனமா கொடுத்து கிரீன்ல அப்படி சொல்லு. கொட்டி பொண்டாட்டிய போட்டு ஆட்டு சொன்னேன். பொண்டாட்டிய பருப்புடா ஆட்டிட்டு அப்படியே என் பொண்டாட்டி கெட்டிக்கா முன்னாட்டி கெட்டிக்காச்சுதான். அந்த ஒரு 2 மாவை 3 தோசையா சுட்டுட்டான். பெரிய மாவு அவ்வளவு மாவு 3 தோசை. ஆமாண்டா சொல்லு. அப்ப நல்லா வந்துச்சு. எனக்கு என் பொண்டாட்டி பார்க்கணும். அதான்டா விரோதம் வந்துச்சு. நான் கூட ஆட்டாடி நான் சம்பாதிச்சுட்டு வந்தா எனக்கு தான் 2 தோசை அப்படின்னு நான் சொல்றேன். என் பொண்டாட்டி சொல்றா நான் தான் வேவாத வெயில்ல உட்காந்துக்கினேன். உட்காந்து கேஸ்ல உட்காந்து சுட்டேன்.
கேஸ் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லியா அப்படின்னு சொன்னா அதனால என் முன்னாடி நான் சொன்னேன் ஏ புள்ள தோசை அப்படியே இருக்கட்டும் நம்ம போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தோம் வெடிக்கான ஏஞ்சி யார் ஊம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒண்ணு ஊம் போட்டாம பத்தினிக்கிறாங்க பேரு அவங்களுக்கு 2 பரவாயில்ல தம்பி மழை வளர்த்து ஒரு மாதிரி ஆமா அப்படியே போய் படுத்தோம் பக்கத்து வீட்டுக்கார ஒண்டியா படுத்த ஆமா அப்படியே படுத்தோம் நாங்க மான் பத்தி தூங்குறா தம்பி நீ ஒண்டியா படுக்காதா கங்காதாரி போயிட்டு போ எதுக்கு அப்படியே படுத்து படுத்தோம் 5 மணி ஆச்சு போய் 5 மணி ஆச்சு 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சு 8 மணி ஆச்சு 9 மணி ஆச்சு 10 மணி வரைக்கும் தூங்கி நினைக்கிறோம் 2 பேருமே ஆமா பார்த்தாங்க பக்கத்துல பார்த்தாங்க என்னடா இது எட்டுக்காரன் நைட்டு கூட சண்டை மாதிரி இருந்தாங்க என்ன மருந்து செத்து போட்டாங்களா அப்படின்னு வந்து பாக்குறாங்க வந்து எங்க வீட ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீடு வந்து பிரிக்கிறாங்க ஓட்டு எடுக்கிறாங்க ஓட்டுலாம் எடுத்துட்டு ஓட்டு உள்ளார வந்து செத்துட்டாங்க உயிரோட பாக்குறாங்க எட்டி பாக்குறாங்க பார்த்தா என்னையும் பொண்டாட்டியும் ஓட்டு போய் குளிப்பாடுறாங்களா செத்துட்டாங்கன்னு குளிப்பாட்டிட்டு ஐஸ் பெட்டி வந்துருச்சு எல்லாரும் வச்சு படுக்க வச்சுட்டாங்க ஒட்டில வச்சாங்க அப்பயாவது சாவல உயிரோட சொல்ல வேண்டியது தம்பி உன்னை கட்ட மேல கட்ட வச்சாங்களே அப்பயாவது ஏ பாவீங்களா அப்படின்னு சொல்லி இருப்பேன் தோசை ஒன்னா கொடுமே அப்படியே எங்க அம்மா வந்தாங்க மாரடிச்சு சீரடிச்சு ஐவுறாங்க உங்க அம்மா எப்படி அடிச்சாங்க மாரடிச்சு ஐவுறாங்க ஆச்சு திருப்பி குளிப்பாடுறாங்க பொழுது தூங்குங்கன்னு சொல்றாங்க சொருகுராத வந்துருச்சு சொருகுராத தூக்கி வைக்கிறாங்க கம்மியாயிட்டு நான் உயிரோட தான் என்ன தூக்கி கேட்க சொல்றது அப்படி சொல்லிருப்பேன் சொன்னா கொடுவேன் அப்படியே போச்சு கட்டுக்காட்டா போய் 3 சுத்தி வண்டி திரும்பிடுச்சு அப்ப தம்பி உயிரோட தாங்க நடுக்கட்ட போன திரும்பி வரக்கூடாது இப்படியே விட்டுருங்கடா அப்படின்னு சொல்றது அப்படி சொல்லிருந்தா தோசை ஒன்னா கொடுங்க ஜான்ரா தோசை ஒன்னா சபை 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 தெளிவாளம் 16 கல்விகாலம் 11 புராணம் ஒரு பெரியோர் சிறியோர் இளைஞர்கள் என்ன ஈண்டெடுத்த தாய் தந்தை மாடுகளுக்கும் பல கோடி வணக்கம் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த வாரியார்களுக்கும் தினகரன் சிவா இளைஞரணிகள் வெங்கட்ராமன் முன்னாள் ஊர் கவுண்டர் அண்ணா ஒரு பாதியத்திற்கும் இந்த சிறுவன் பல கோடி வணக்கம் என்னுடைய 6 உயிர் தாத்தா ஒரு பாதியத்திற்கும் மண்டிட்டு இரு கரம் கூப்பி தலை வணங்குகிறேன். இப்பேற்பட்ட வேடத்தில் இந்த நேரத்தில் வந்தேன். என்னுடைய விளக்கம் ஐயா அதிகார மந்திரி எனக்கு தெரிந்தால் தமிழர் விளக்கம்
அடே தமிழா சத்தியலோகத்தை தவத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய சதிர்முகம் அளித்த பிரமத வைக்கின்றாரா அன்னவரின் அண்ணவருக்கும் களவாணி அம்மனுக்கும் முன்னொரு காலத்தில் விளையாட்டுத்தனமாக உற்பணம் செய்யப்பட்ட இடது கால் பெரியவர்களும் வலது கால் பெரியவர்களும் பெயரோ ஐயா இந்த தீங்கள் நன்றாக குடித்து விட்டு அதுவும் தவிரவா மந்திரி பிரதாபிகளும் தந்திரி பிரபாதிகளும் அது மட்டும் இல்ல 32 வகையான மேலதானங்களும் தச்சகன் வருகின்ற சபைக்கு அணியணியாக செய்து வர வேண்டும். அதுவும் தவிர அட கறி பாதி வீட்டுல சமைக்கிறியா சொல்ல மாட்டேன் பந்தல இருந்து புடிச்சு புடிச்சு அடிக்க
ஒரே அப்படிங்க பொண்ணு சரி மச்சான். எப்படி தெரிஞ்சா இல்ல மச்சான் மஞ்சள் ஒரே ஆம்பளை மாதிரி மூணுமே இல்லையா மச்சான்? மகாராஜா அடிக்கிறாரு அவர் எம்மா நேரம் அடிப்பாரு சும்மா தண்ணி வரி அடிப்பாரு மகாராஜா நீங்க வந்ததுல இருந்து எனக்கா குடிக்கிறீங்க வேற யாரும் குடுக்க மாட்டீங்க அப்படி வந்து அவன் பாட்டு ஐந்து உட்காந்துக்கிறான் எனக்கே லாபம் மாட்டீங்கன்னா அவனுக்கு பூரா நஷ்டமாவே போதும் மச்சான் அதான் வர மச்சான். இதோ அதான் வர மச்சான். எல்லாம் குடுக்கிறது எல்லாமே உனக்கே கொடுக்குறாங்க எனக்கு ஒண்ணு அதாவது உனக்கு பாதி அவனுக்கு பாதி எப்படி உனக்கு பாதி அவனுக்கு பாதி இதோ வந்தாங்க, இதோ வந்தாங்க. அவனுக்கு பாதி பாதி இல்ல அவனுக்கே அடிக்கணும் அடிக்காங்க அடிக்க மாட்டான் அடிவரா வந்து இல்ல இல்ல நான் சொல்றது கேளு உனக்கு குடுக்குதே பாதி அவனுக்கு அதான் உனக்கு குடுக்குறேன் அவனுக்கு பாதி போச்சு அவனே அடிக்கணும் வந்து சொல்லுடா. ஏன் திரும்பி வச்சுடலாம் மைண்ட் அவனுக்கு சரி கரியாட்டால என்ன கரியாட்டால என்ன என்னதுங்க கரி என்று சொல்லக்கூடிய யானை படைகளும் யாரை படிக்கிறோம் பரி என்று சொல்லக்கூடிய குதிரை படைகளும் நான் வருகின்ற சமைச்சேன் சமைக்கிறேன் எப்படியா நான் வருகின்ற சமைச்சேன் வருகின்ற சமைச்சேன் அணி அடியாக எப்படி வரணும் எப்படி வரணும் அணியடியா 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 அணியடியாக எனக்கு ஒரு படிக்கிறேன் சொல்லு எந்த படியுமே கிடையாது உனக்குங்க எலி ஒரு படம் இல்லப்பா. உனக்கு என்ன கோட்டரை கட்டிங்க உனக்கு என்ன சரி வாயப்படா. கோட்டரை கட்டிங்க காசு அஞ்சு டேய் டென்ஷனா அனுக்கு அவர் வருஷம் கொஞ்சம் வாசிச்சோம் சொல்பட அடிக்கக்கூடிய அனைவருக்காக வேண்டி சொல்பட ஒரு போதை வந்து அன்பளி பண்ணிக்கின்றார் சுபேஜயம் என் கர்ம சேர்ந்த குப்பர் என்பவர் சொல்பட ஐயா சுபேஜயம் கருமூர் சேர்ந்த ஏன் என்பவர் வெள்ளைக்காக வேண்டி உட்பட சுபேஜயம் பொன்மணி கவுண்டர் பொன்மணி கவுண்டர் கவுண்டர் உட்பட அன்புக்காக வேண்டி உட்பட கருமணோட சேர்ந்த மாமா தட்ட பாட்டு பாட்டு வாத்து செய்யப்பா
காவலா ஐயா நமக்கோ பிடித்த கடவுளை கடவுளே சூத்திரம் செய்து விட்டோம். செய்விட்டோம். நமது தந்தை ஏதோ காரணத்துடன் அழைத்திருக்கிறார். அனைவரும் சென்று நமஸ்கரிக்க வேண்டும். இந்த புள்ள உங்க மகனா இருக்கக்கூடிய தந்தை பருமடி கட்டு எப்படி பாருங்க மகாராஜா உங்க தந்தை உங்க கீழே மீச வச்சுக்கிறாருங்க. வச்சிருப்பாங்க கூட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் நீ அதே சொல்றேன்டா எப்படிங்கிறாங்க கேட்டேன் அதான் சொன்னேன். உடம்பு எப்படி பாருங்க நான் பார்த்து அப்பா வர மாதிரி நீ ஏன்னா எல்லாத்தையும் பாத்தியா முன்னாடி பாப்பாரு பின்னாடி பாப்பாரு எப்படியே வச்சுக்கூடாது. மண்டரா மறுபடி உத்தரவா தந்தே வந்தா நம்ம சிறப்போடும் ஆண்டு வரக்கூடிய வலதுகால் பெரியவர்களும் இடதுகால் ஒரு பெரியவர்களும் உற்பத்தி செய்யப்பட்ட பிரிங்கி தச்சுகள் அநேக கோடி வந்த தந்தையே போன வருஷம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாரு. ஆபரேஷன் பண்ணிக்கிறாரா? அப்படி வேற பண்ண போறாங்களா? ஆமாங்க போன வருஷம் சொன்னாங்க பண்ணிடுறாங்க கேக்குறான். அதான் முகம் வந்து ஒரு வாடி போயிடுது. வாடி வதங்கி இருக்குது. என்ன காரணம் தெரியும்? அதான் பாடுறான் இந்த விசாரம் நினைச்சா
சொல்லாமல் இந்த விஜயபுரியான் தந்தை இருக்கிற தந்தை முகமானது எப்படி இருக்க வேண்டும்? வாடி வதிங்க இது அப்படி தோணு அந்தமான ஒரு சுந்தர முகமோ அடே காவலா உன்னுடைய காவலா தாமரை முகம் தாமரை பூ பாத்திருக்கியா? எப்படி இருக்கியா? மலர்ந்து நிக்குது. அப்படி இருக்கும் எங்க தந்தையோட முகம் இன்னைக்கு வாடி நதுங்கி நொந்து காணப்படுகிறது. வாடி வதிங்க வாடி நோன் சோண்டு நான் வராமே இருந்துக்கலாம். இத பார்க்க நான் வந்தா ஐயோ ஐயோ ஏனோ பெருமை தான் அறிந்திடவே அழகு தந்தையே அந்த காய்கறி வந்த தந்தை தாய்க்கு ஒரு வந்த சொன்னா தந்தையே பெருமை தான் அறிந்திடவே பெருமை நான் அறிந்திடுவே நானே சென்று முடிப்பேன். அண்ணவனே நீ யாரு சொல்லுங்க ஐயா தச்ச பிரஜாபதியே இந்த பச்சை இருக்குமா இருக்கின்றானே அந்த சண்டால பாவி நினைக்கும் போதெல்லாம் என் மனமாகப்பட்டது எத்தன்மை போத ஒதுக்கிது தெரியுமா? அதுவும் தவிர்வான் குமாரன் செல்லுவேன் வரந்தது போதாது வரந்தது போராது என்னை வழியை அழைத்து வரத்தை கொடுத்தது போல் கொடுத்து அந்த சிரத்தை கொய்து பெருத்த அவமரியாதை செய்து விட்டார்.
அண்ணவனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவன் இறைஜாதி வலஜாதி கைவந்து பணியவோ, இறைஜாதி வலஜாதி கைவந்து பணியவோ, கருவென்றால் இஷ்டப்படி செய்யும். சொல்லுமே அவனே அவன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்ம இடஜாரி வலஜாரியாக வந்து பணியை செய்ய வேண்டும். உட்கார் என்றால் உட்காருவோம், எழுந்து என்றால் எழுந்திருவோம், கூட செய்ய வேண்டும். அது மட்டுமா? அமிதமாக தாங்கி பெயரை செய்தே என்றால் மனமாகப்பட்டது ஆனந்த சந்தோஷம் அடைந்தது. தம்பியா நான் இருக்கிறேன் சொல்லுங்க இல்லையா? என்ன யோசனை செய்தோமானால் என்னபடி வழிநடத்தும் ஒரு துண்டி எத்தன்மை போல் கவிதைக்கின்றதோ அத்தன்மை போல அவனை துடிக்க எண்ணம் கொண்டு கொஞ்சம் ஆகிலும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. அப்படியா? அந்த அந்தரி மணி அம்மா பார்வதி இருக்கின்றாரோ அன்னவரை மகளாக அவன் செய்து பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் அந்த கேசவனுக்கு தங்கை
அல்லது குமாரன் செல்லுமே சொல்லுங்க தம்பியே. அந்த யாதவ பெயர் கோபாலகிருஷ்ணன் அண்ணவென்ற தங்கைகின்ற செருக்கு ஒழிந்துவிடும். அதுவும் தவிரவோ அந்தரம் பாதாள பூமி குந்தன் கொண்டாமே அடி வந்து அடி பாடி அதுவும் தம்பியே. இந்த அந்தரம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய சகல தேவர்கள் யாவற்றமான பேர்களும் நமக்கே அடிமையாகும். ஆகையாலே அந்த உமா பார்வதி தபம் செய்து மகளாக பெற்றெடுக்க வேண்டும். பெற்றெடுத்தனால அந்த ஈசன் மருமகனாக ஆகையாலே சகல தேவர்களும் நமக்கு அடிமையாக அடிமை. ஆமா அப்படியே செய்ய வேண்டும். அந்த கைலாயமே நம்மளுக்கு அடிமையாயிடும். கையாவே நமக்கு அடிமைதான். அழுது தம்பியே. ஒன்றுக்குள்ளே ஐம்பது பெண்ணை பட்டு மாப்பிள்ளை தேடி எவ்வாறு மழை முடிக்கிறது? தெரியாத தனமாக தந்தையிடம் வாக்களித்து விட்டோம். ஏற்கனவே காலத்திலேயே அருணகாவதியை திருமணம் செய்து எனக்கோ 49 பெண் அது மட்டும் இல்ல, அந்த 49 பெண்ணும் மனம் முடிச்சு சந்திரனுக்கோ 27 காசிரனுக்கோ 13 குலத்திற்கோ 9 என்று மனமுடித்து எப்படியா அது வந்து இப்படி ஓட்டி விடுவாங்க. அத்தங்கை போல் ஓட்டி விட்டான். ஆகிலும் தந்தை என்ன சொன்னாரு? ஒரு பெண்ணோட பேச சொன்னாரு. அந்த 49 பெண்ணும் 49 பெண்ணு பெற்று கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது போல இந்த ஒரு பெண்ணை பெற்றால் எப்படியா அந்த கைலாயங்கள் பாருங்க. அந்த கைலாயமே நம்மளுக்கு சொந்தமாகும். இது தேவர் ஆகிலும் என் தேவி ஆகிய பர்ணாவதியை அழைத்து வந்தால் ஒரு சீடு கிடைக்கும். அப்படியே போய் அழைத்து வரும்.